Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம நெஃப்டி யூபிஐ நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நாளைக்கான மார்க்கெட்டில் நடக்க இருக்கலாம், ஓகேங்களா, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் மேக்கிங் அவர் சேனல் 1K, ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேனல் வந்து 1K சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்ஸ். ஸோ நீங்கள் என்ன ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம ஃப்ரீ ட்ரேடிங் கோர்ஸோட ப்ளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அது வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒன் பை ஒவ்வொரு வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங்கை பேசிக் டு அட்வான்ஸ் இப்போ நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதை எல்லாத்தையும் அதில் சொல்லிகிட்டு இருப்பேன், ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் 3 வீடியோஸ் முடிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஒரு 63 பாயிண்ட் பக்கமாக கேப் அப்பில் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ மார்னிங்கில் இருந்தே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி, ஓகேங்களா. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வரைக்குமே க்ரீனில் தான் நிஃப்டி சுற்றிட்டு இருந்தான், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் குறுக்க இந்த கவுசிக்கு வந்தாங்கிற மாதிரி வந்தாங்க செல்லர்ஸு வச்சு அடி நிறுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட 22,000 வந்து ஸ்டாப் அவுட் எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக வந்து 22,100 வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்தாங்க. ஸோ எஸ்டர்டேவோட லோவை பிரேக் பண்ணி, ஓகேங்களா, ப்ளூ கலர் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக லோ. ஸோ இதை வந்து நான் மறுபடியும் கூட உங்களுக்கு பிளாட் பண்ணி காமிச்சேன், ஓகேங்களா. ஸோ எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேப் அப் தான் ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறது மார்னிங்கே மென்ஷன் பண்ணி வச்சிருந்தோம். இதெல்லாம் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணியிருந்தோம். 50 to 100 பாயிண்ட் வந்து கேப் அப்புக்கான வாய்ப்பு இருக்குது சொல்லிட்டு குளோபல் மார்க்கெட் இதெல்லாம் எடுத்து போட்டிருந்தோம், ஓகேங்களா. ஸோ இது வந்து டெய்லி நம்ம கொடுக்குறது தான், ஓகேங்களா. ஸோ நீங்கள் டெலகிராம் ஜாயின் பண்ணிங்கன்னா ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவும் இருக்காது, பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் எதுவுமே இருக்காது, ஓகேங்களா. ஸோ நார்மலாக இருந்து மட்டும் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செட்டப் வந்து நான் புதுசாக வந்தங்கிறதுக்காக சொல்லிக்கிறேன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோ, அதுக்கப்புறம் அதோட 50% ஃபிபனாச்சி யூஸ் பண்ணி ஹை அண்ட் லோவுக்கு பிளாட் பண்ணி அதோட 50% நம்ம எடுத்துக்கணும், ஓகேங்களா. ஸோ 50% எடுத்துனா வந்து 22,277.60, ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 50% மார்க் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் லைன் டிஃப்ரென்ஸ்க்காக என்ன கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து எவ்ரி டைம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணேன். இதில் வந்து நான் இது வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜிங் வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஃபுல் ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணக்கூடிய டே டு டே இந்த ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா நிறையா கன்ஃபர்மேஷனை வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது, ஓகேங்களா. இந்த ஸ்ட்ராட்டஜியில் புதிய மாறுதல்கள் நிறையா பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஆப்ஷன் செயினை வச்சு காட்டணுங்கிறதுனால லைவ் சார்ட் என்னால் காட்ட முடியாது. நானும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு வீடியோ காலம் போகிறக்குன்னு எதிர்பார்க்குறேன், ஓகேங்களா. ஸோ இதை மார்க் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு 1 ஹவர் எப்போவுமே 9:15 to 10:15 ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு 1 ஹவரில் ஃபார்ம் ஆன ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிட்டு சேம் ஆஸ் யூஷுவல் இந்த 1 ஹவருக்கும் ஒரு 50% லைனை மார்க் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ அப்படி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 லெவல்ஸ் கிடச்சிரும். இந்த 6 லெவல்ஸில் மோர் ஆர் லெஸ், ஓகேங்களா, கிட்டத்தட்ட சேமாகவே உங்களுக்கு 2 லெவல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேவோடவோ இல்லாட்டி ப்ரீவியஸ் வீக்கோடவோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொலைட் ஆகும், ஓகேங்களா. ஸோ அது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரே பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட 50% பக்கமாக தான் போயிட்டுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி டே ஹையை வந்து செல் ஆஃப் ஃபஸ்ட்டு 5 மினிட்டில், ஓகேங்களா, ஓப்பன் ஆனோடனே, ஓகேங்களா. ஸோ அது உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அங்கேருந்தே கூட நீங்கள் செல் அடிச்சிருக்கலாம் டே லோ, ப்ரீவியஸ் டேவோட லோவுக்கு வந்து டார்கெட் பண்ணி, ஓகேங்களா. ஆனால் அதையும் உடச்சிட்டு நீங்கள் 22,000 வரைக்கும் போனாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். பட் ஆனால் அது டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இல்லை, ஃபாலிங் வெஜ். ஏன்னா நான் வந்து டிசைனிங் ட்ரையாங்கிள் தான் நினச்சேன். ஏன்னா கீழே தான் போகுதுன்னு மார்க்கெட் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் பார்க்கும்போது 1 மினிட் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது ஃபாலிங் வெஜ் மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்ஐயும் ஓவர் சோல் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாமல் 1 ஹவர் லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணி க்ளோஸே பண்ணலை, வெறும் ஸ்வீப் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து மேலே தான் போகுது அப்படின்ட்டு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா வந்து எனக்கு ஆர்எஸ்ஐயில் எப்போ பை என்ட்ரி காமிச்சாங்களோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் 1 ஹவர் பக்கம் ஒரு 1 ஹவர் வரைக்கும் மார்க்கெட் அந்த ஜோனுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தனாலையும் எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கேண்டில், அடுத்து ஒரு ஹேமர் ஆர் டோஜி கேண்டில் மாதிரி ஒன்று, அடுத்த கேண்டில் வந்து மேக்ஸிமம் க்ரீனாக பெரிய கேண்டில் தான் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரின்னு ஒரு தாட் வந்தது. ஸோ அதனால் வந்து நான் பை என்ட்ரி போயிருந்தேன், ஓகேங்களா. ஸோ பை என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் என்ன எடுத்திருந்தேன்னா வந்து ஒரு 11:30 அரௌண்ட் பக்கமாகவே எடுத்துட்டேன், ஓகேங்களா. ஸோ 11:30 அரௌண்ட் பக்கமாகவே எடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஹிட் ஆச்சுன்னா எஸ் என்னோட டார்கெட் ஆச்சு. நம்மளோட டார்கெட் வந்து ஃபஸ்ட் டார்கெட் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு 1 ஹவர் மார்க் பண்ண அந்த 50% தான், ஓகேங்களா. ஸோ இந்த 50% கேண்டில் வந்து போகும்போது டச் ஆகும்போது வந்து நல்ல ஒரு இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போவெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா 40 பாயிண்டோட வெளியே வரேன்னா இல்லை, ஓகேங்களா. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிடிச்சது வந்து 80 பாயிண்ட். ஏன்னா ரேஞ்ச் அதிகமாக இருக்குது, எனக்கு மேலே தான் போகும்னு கன்ஃபர்மேஷன் தெரியுது. பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஆர்எஸ்ஐலேயே கன்ஃபர்மேஷன் சிக்னல் இருக்குது, என் ஸ்ட்ராட்டஜி படியும் மேலே போகிறதுக்கான சிக்னல் இருக்குது. ஸோ இப்போ நான் ஏன் பயப்படணும்?
ஓகேங்களா. ஸோ நான் துணிஞ்சு எடுத்திருந்தேன், எனக்கு வந்து 80 பாயிண்ட் டார்கெட் ஹிட் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி கொடுத்த லெவல் தான், எதுவுமே சேஞ்ச் பண்ணல. பிரேக் பண்ணால் கீழே போவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே தான் போயிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த லைனுக்குள்ளேயே தான் போயிருந்தாங்க, பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருந்த அந்த சேனலுக்குள்ளேயே தான் இருக்காங்க மார்க்கெட். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து பெருசாக இல்லை. நம்மளோட சேனல் பேட்டர்ன் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்துகிட்டு அடுத்து நம்ம கீழே வந்து அந்த மேஜரான சப்போர்ட்டை வந்து இன்றைக்கி எடுத்து அதை லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து மட்டும் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டியில் தான் டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போட்டு அதை ஒரு ஃபேக் அவுட் மாதிரி மாற்றி மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட் இது வந்து லிக்விடிட்டி கான்செப்ட் படி, எஸ்எம்சி கான்செப்ட் படி இது வந்து கரெக்டு. ஆனால் டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் படி இது வந்து ராங்கான ஒரு மூவ்மெண்ட். ஓகேங்களா. பட் ஏதோ ஒன்று. ஸோ நம்ம 2-3 கன்ஃபர்மேஷன் எடுக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா RSI ஓவர் சோல்லேருந்து தான் வந்து டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ லோவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு டைவர்ஜென்ஸில் பை சிக்னல் காமிச்சிருந்தாங்க. ஸோ நம்ம டார்கெட் வந்து அந்த ரெட் கேண்டிலோட ஆர்டர் பிளாக், அந்த ஆர்டர் பிளாக் நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி வந்து இல்லாட்டி 1 hour டைம் ஃப்ரேம் நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருந்தாலும் ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி டார்கெட் தான் ஹிட் ஆகிருக்கும். ஓகேங்களா. கிட்டத்தட்ட நமக்கு தேவை 200 பாயிண்ட் பிடிச்சா போதும். ஓகேங்களா. அதுவும் 200 பாயிண்ட் பிடிச்சிட்டு நம்ம அட் த மணியில் எடுத்திருந்தாலே நமக்கு 100 பாயிண்ட் டார்கெட் ஹிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈவன் சொல்லவே தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இதான் மகளிர் லெவல் 1 hour பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ நான் வந்து இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கொடுக்குற மாதிரி இல்லை. ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 48,500 மேலே பிரேக் பண்ணாங்கன்னா மேலே போகலாம், 47,850 கீழே பிரேக் பண்ணாங்கன்னா கீழே போகலாம். ஓகேங்களா. ஸோ இதான் மேக்ஸிமம் இந்த பாக்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஸோ இதை தாண்டி மார்க்கெட் வந்து எங்கே போனாலும் கேப் அப் கேப் டவுன் பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது நிஃப்டிக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேம் இன்றைக்கி வரைஞ்சிருக்க இந்த லெவல்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ இருங்க நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இந்த 1 hour ஃபஸ்ட்டு 1 hour ஃபார்மான லெவல்ஸ் தான். இன்றைக்கி டே லோ வந்து அதுதான் 1 hour கேண்டிலோட தான். ஸோ நமக்கு வந்து டே ஹையை, அதாவது இந்த மண்டேவோட டே லோவை பிரேக் பண்ணாங்கன்னா கீழே போகலாம், மண்டேவோட டே ஹையை பிரேக் பண்ணாங்கன்னா மேலே போகலாம். ஸோ இதுதான் ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து கேப் அப் ஆர் கேப் டவுன் சம்திங் நடக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஏன்னா எஸ்டர்டே க்ளோஸ் ஆன இடத்துல தான் கிட்டத்தட்ட மோர் ஆர் லெஸ் சேமாக தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃப்ரைடே க்ளோஸ் ஆன இடத்துல தான் மண்டேவும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்னென்னா நடக்கலாம். இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி ட்ரேடிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோர்ஸ், அதாவது ட்ரேடிங் கோர்ஸ் எஸ்எம்சி ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் கம்பைன் பண்ண கோர்ஸ் வந்துன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், 0 காஸ்ட். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 வீடியோஸ் முடிச்சதுக்கப்புறம் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் வைப்போம். ஓகேங்களா. ஸோ கூகுள் மீட். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அஃபிஷியலாக நான் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே ஆர் சண்டே ஒரு எடுத்துகிட்டு ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க கொஷின் எல்லாம் குமுலேட்டிவாக கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து யூடியூப் லைவே போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அதில் வந்தீங்கன்னா எல்லாத்தோட ப்ராப்ளம்ஸும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிளாரிஃபை பண்ண முடியும். பட் இங்கே நெட்வொர்க் இஷ்யூ, ஏன்னா நான் மொபைல் நெட்வொர்க் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு முடிஞ்ச வேலைகளை பார்க்குறேன். ஓகேங்களா. ஸோ FIDA எவ்வளோ விற்றுருக்காங்கன்னு இன்றைக்கி பார்க்கலான்னு பார்த்தா ஓகே. ஸோ இன்னும் எதுவும் வரல, நான் அப்டேட் ஆகல டேட்டா. ஓகேங்களா. ஸோ இப்போ இருந்தாலும் இன்றைக்கி விற்றுருக்க தான் போகிறாங்க, வாங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ தெரிஞ்ச விஷயம் தான். மார்னிங்கில் மிகப்பெரிய செல்லாக படித்து தள்ளியிருக்கானுங்க. ஓகேங்களா. ஸோ ஈவினிங்க்கு மேலே DI பை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.